என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. நான் துளசி அக்கா கிட்ட போன்ல பேசிட்டேன். நிலா நல்லா இருக்காளாம். சாதாரண காயம்தான், ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பயப்பட ஒண்ணு இல்லன்னாங்க. நீங்க தைரியமா வாங்க பாட்டி. எனக்கு ஒரே படபடப்பா இருக்குது. மயக்கமா வருதுடி. முதல்ல உட்காருங்க பாட்டி, உட்காருங்க. இந்தாங்க, முதல்ல தண்ணி குடிங்க. இந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? தகவல் சொல்லியிருக்கோம், வந்துருவாங்க. இந்த பொண்ணாவது பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்ப தேறிட்டா. உங்களை பார்த்தாதான் பாவமா இருக்கு. ராத்திரி முழுக்க சாப்பிடாம தூங்காம கொட்ட கொட்ட கண்ணு முழிச்சு உட்காந்துட்டு இருந்தீங்களே, உங்க உடம்பு என்னத்துக்காகிறது? என்னை விடுங்க சிஸ்டர், இவன் நல்லபடியா குணமாயிட்டாலே எனக்கு போதும். அவங்க நல்லதாம இருக்காங்க. எப்ப இப்படி கையை பிடிச்சிட்டே இருந்தா எப்படி? நான் வேணா பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இல்லைங்க சிஸ்டர், எனக்கு தூக்கம் வரல. கேண்டீன்ல போய் காஃபியாவது சாப்பிட்டு வாங்க. பரவாயில்லைங்க, இப்ப பாட்டி வந்துருவாங்க. அவங்க வந்ததும் நான் போய்க்கிறேன். என்னம்மா நீங்க சின்ன காயத்துக்கு போய் இப்படி பதறீங்களே? என்னன்னே தெரியல, இவளுக்கு கீழே விழுந்து அடிபட்டதும் எனக்கு நெஞ்செல்லாம் பதறி போச்சு. வயசான பாட்டியும் நானும் மட்டும்தான் வீட்டுல இருந்தோம். ப்ளீடிங் வேற அதிகமா போயிட்டே இருந்துச்சு. பதட்டத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உயிருக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு உண்மையாவே நான் பதறிதான் போயிட்டேன். இவங்க உங்க தங்கச்சியாமா? தங்கச்சி தான். கூட பொறுக்காத தங்கச்சி. நிலா, நிலா, உனக்கு என்னடி ஆச்சு? உங்க அம்மா அப்பா என் பொறுப்புல விட்டு போயிருக்காங்கடி. உனக்கு ஒண்ணுன்னா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? அவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையம்மா, சின்ன காயம் தானே, சரியா போயிடுல. பாட்டி தைரியமா இருங்க, நிலாவுக்கு ஒன்னும் இல்ல. நிலா நல்லாதான் இருக்கா. பெருசா அடிபட்டிருக்குமோன்னு நானே பயந்தேன். ஆனா டாக்டரே சின்ன காயம் தான் சொன்னாரு. பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஸ்கேன்ல எடுத்து பார்த்தாச்சு, எல்லாமே நார்மலா தான் இருக்கு பாட்டி. துளசி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலம்மா. நீ மட்டும் இல்லைன்னா நான் ஒருத்தி என்ன பண்ணிருப்பேன்? இவளை காப்பாத்த கூட ஆள் இல்லையே. பாட்டி ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நிலாவுக்கு தான் நான் இருக்கேன்ல. இல்லம்மா, இவளுக்கு அடிபட்டது கூட தெரியாம நான் வேற மாத்திரை போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டேன். நீயும் இல்லாம போயிருந்தா இவ ராத்திரி முழுக்க அப்படிதானே கிடந்திருப்பா. நல்ல வேளை, கடவுள் மாதிரி இருந்து நீ இவளை காப்பாத்துட்ட. நீ நல்லா இருப்பேம்மா. உன் உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஐயோ பாட்டி, என்ன இதெல்லாம்? அதான் எல்லாம் சரியா போயிடுச்சுல்ல. பதறாம இருங்க, உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட போகுது. முன்ன பின்ன தெரியாதவளா இருந்தாலும் தங்க இடம் கொடுத்தீங்களே, உங்களுக்காக இது கூட நான் பண்ண மாட்டேனா? இதை நான் உதவியா கூட நினைக்கல பாட்டி. என் தங்கச்சியை நினைச்சுதான் பண்ணேன். யாராவது ஒருத்தர் இவங்களை பாத்துக்கங்க. அவங்க நைட் எல்லாம் தூங்காம இருக்காங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க வேணா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் இருந்து பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். என்ன பொண்ணுமா நீங்க? துளசி, நான் இவ அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்லிட்டேன். அவங்களும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் பாட்டி சொன்னீங்க? சீரியஸான பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமே தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு போறோமே, அவங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க. இல்ல துளசி, சொல்லாம விட்டா பின்னால விஷயம் தெரிஞ்சு சத்தம் போடுவாங்க. அதுவும் இல்லாம அவங்க நிலாவை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. ஒரு 8 வந்துட்டு தான் போட்டுமே. இவளுக்கு தான் யார் இருக்காங்க? ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க? நிலாவுக்கு தான் நான் இருக்கேனே. என்னென்ன கவுன்சிலர் இன்னைக்கு பாத்துடலாம்ல? பாத்துடலாமா? தெரிஞ்சவர் மூலமா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தானே வந்திருக்கோம். கண்டிப்பா பாத்துடலாம். போமா. அதான்டா என்ன பண்றது? யாரோ வராங்க பாரு. அண்ணனை பார்க்கணும். இவ்வளவு பேர் வெயிட் பண்ணாங்கல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். வாமா. இத பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவரை எப்படி இன்னைக்கு பாத்துடலாம்.
பத்திலாம் கவலைப்படாத, எப்படியும் பாத்துடலாமா. அண்ணா அந்த கான்ட்ராக்ட் விஷயம் அண்ணா அந்த கான்ட்ராக்ட் விஷயம் அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் அண்ணா. அண்ணனை என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? எங்களை நடராஜ் தாங்க அனுப்பிச்சு வச்சாரு. எங்க கார் ஒண்ணு காணாம போச்சு. The fellas know I'm a dime. It's up to me with a line. They can't believe a girl as cute as me is sick with the rhyme. Come on, come on, come on, come on. I am decisions. I don't want no opinion. அண்ணா நடராஜ் கார் ஒண்ணு காணாம போச்சுன்னு சொன்னார்ல, அது விஷயமா வந்திருக்காங்கண்ணா. சரி, உள்ள அனுப்பி விடனா விளக்கம் சொல்லிட்டு இருக்கிற. முதல்ல அவளை உள்ள அனுப்புடா. சரிங்கண்ணா. டேய் சொல்லுங்கண்ணா. கார் யாராண்ட இருக்கு? நம்ம பசங்க ஏதாவது எடுத்தாங்களா? இல்லண்ணே, நம்ம பசங்க யாரும் எடுக்கலண்ணே, நல்லா விசாரிச்சுட்டேண்ணே. அப்படின்னா வேற யார் எடுத்திருப்பா? அதுவும் நம்ம ஏரியால. சரி, நம்ம ரத்னத்துக்கிட்ட கேட்போம். சரிங்கண்ணா. என்ன இவரு ஃபோன் பண்றாரு? அண்ணா சொல்லுங்கண்ணா. ரத்னம் டியூட்டில தான் இருக்கியா? ஆமாங்கண்ணா. நம்ம ஏரியால கார் ஒண்ணு காணாம போயிடுச்சு. உனக்கு தெரியுமா? அந்த வண்டி நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. டேய் அந்த நம்பர் என்னடா? அண்ணா TN19Y 5655. நம்பர் கேட்டியா? கேட்டேண்ணா. அதான் நேத்து எவனோ தூக்கிட்டு இருக்கான். பெட்ரோல்ல நீ தானே இருந்திருப்ப. ஆமாண்ணா, கார் ரொம்ப நேரம் லாக் பண்ணாம இருந்ததால நான் தானே தூக்கிட்டு போயிட்டேன் ஸ்டேஷனுக்கு. ரத்னம் சொல்லுங்கண்ணா. அது நம்ம ஆளுங்களோட வண்டி தான். நான் பசங்களை அனுப்பி வைக்கிறேன். நீ வண்டியை கொடுத்து அனுப்பிச்சிடு. சரிங்கண்ணா, கொடுத்து அனுப்பிச்சிடுறேண்ணா. சரியா? டேய் போய் அந்த பொண்ணை வர சொல்றா. சரிங்கண்ணா. The fellas know I'm a dime. It's up to me with a line. They can't believe a girl as cute as me is sick. அண்ணா உங்களை உள்ள கூப்பிடுறாரு. அப்படியா? வாங்க. Come on, come on, come on. இந்தாங்க. Decisions. I don't want no opinions. Calling all the shots and I don't need வணக்கம் சார். வாமா. டேய் நீங்களாம் போங்கடா. சரிங்கண்ணா. டேய் வாங்கடா. உட்காருமா, உட்காருமா. வணக்கண்ணே. அண்ணே நடராஜ் தான் உங்களை பார்க்க அனுப்புனாரு. எங்க கார் ஒண்ணு. தெரியுங்க, நடராஜ் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. ஒரு பொருள் அழகா இருந்தாவே இப்படிதாங்க தூக்கிடுவாங்க. நாம தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உங்க ஏரியால நின்னுட்டு இருந்த காருண்ணே, உங்களால தான் உதவ முடியுங்கிறதுனால தான் உங்ககிட்ட வந்தோம். கண்டிப்பா பண்ணி தரேங்க. திருட்டு பசங்க இப்படிதான் எதையாவது பண்ணிட்டு போயிடுறாங்க. கடைசியில உங்க ஏரியால தான் திருநாங்கன்னு ஏன் தலை தான் உருளுது. இந்த திருட்டு பயல்களை என்னதான் பண்றதுன்னு தெரியல எனக்கு. அண்ணே இந்த பொண்ணோட அப்பா தவறுன கொஞ்ச நாள்லயே நடராஜ் எல்லா விவரத்தையும் விலாவரியா சொல்லிட்டாரு. நானும் பசங்களை விட்டு விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஸ்டேஷனுக்கு போன் போட்டு எஸ்ஐ கிட்டே என்கொயரி பண்ண சொல்லியிருக்கேன். கார் கண்டிப்பா கிடைக்குமா, நீ தைரியமா இரு. சரிங்க சார். இப்படி தாங்க எவனோ பண்ண தப்புக்கு என் பேரை இழுத்து தெருவில் விட்டுறாங்க. என் பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கோஷ்டி அலைஞ்சிட்டு இருக்குங்க. அநேகமா இது அவங்க பண்ண வேலையா தான் இருக்கும். இந்த பாருமா, காரை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ தைரியமா இரு. ரொம்ப நன்றி சார். எதுக்குமா இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? உங்களுக்கு சேவை பண்ண தானே நாங்களே இருக்கோம். அண்ணே எப்படியாவது வண்டியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கண்ணே. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சிடறோண்ணே. ஏங்க இப்படி இருக்கீங்க? நீங்க ஏதாவது பண்ணணும்னு நான் கேட்டேனா? நீங்களே ஏன் வாயை விட்டுட்டு இருக்கீங்க? இப்படிதாம்மா அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி எங்களை மாதிரி ஆளுங்களை இவங்களே கெடுத்துடுறாங்க. அப்புறம் அரசியல்வாதி பூரா அயோக்கிய பையன்னு திட்ட வேண்டியது. அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு காசெல்லாம் முக்கியம் இல்லைங்க, பேர் தான் முக்கியம். இத பாப்பா பிரச்சனையா மட்டும் நினைக்காதீங்க. ஏன் ஏரியா உள்ள வந்து ஒரு காரு திருட்டு போயிருக்குன்னா
அது என் கௌரவ பிரச்சனை. அதை நான் தான் சரி பண்ணணும். இத பாருமா, எண்ணி 2 நாள்ல உன் கார் உன் கைக்கு கிடைக்கும். தைரியமா இரு. சரிங்க சார். ஏதாவது சாப்பிடுறீங்களாமா? இல்லண்ணே, நாங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தானே வந்தோம். சரி, உன்னை யாரா கேட்டது? ஏமா, உன் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போ. காரை பத்தி தகவல் தெரிஞ்ச உடனே நான் உன்னை கூப்பிடுறேன். அண்ணே, வீட்டு நம்பர் ஆபீஸ் நம்பர் 2 இதுல இருக்குண்ணே. ஏமா, உன் நம்பர் இல்லையா? இதுல எழுதி கொடு. கார் கிடைச்ச உடனே கண்டிப்பா கூப்பிடுறேன். ஓகே? சரிங்க சார். வரேங்க. வரோண்ணே. காரு தான் நம்ம பசங்க எடுக்கலன்னு சொன்னாங்கல்ல, நீங்க ஏன் வாக்கு கொடுத்தீங்க? உங்களால முடியுமா? கூடவே இருந்துகிட்டு என்னையே சந்தேகப்படுறிய. கார் எங்கேயும் போலடி, ஸ்டேஷன்ல தான் இருக்கு. அப்புறம் ஏன் கூப்பிடுறேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க? நான் எதுக்காக கூப்பிடுறேன்னு உனக்கு தெரியாதா? தலை எழுத்து. நானே 2வது, என்னையே சைட்ல தான் வச்சிருக்கீங்க. இன்னும் ஏன் அலையறீங்க? வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? செட்டப்பா இருந்தாலும் உனக்கு வேண்டியதை நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். மேற்கொண்டு எதுவும் பேசாத. அந்த பொண்ணு வந்தா கரெக்ட் பண்ணி தர வேண்டியது உன் வேலை. புரிஞ்சுது இல்ல? சரி சரி, புரியுது. அண்ணா, கார் கண்டிப்பா கிடைச்சிரும் இல்ல? கண்டிப்பா கிடைச்சிடுமா, நீ கவலையே படாத. கார்ல ஏறுமா, போலாம். Sir, please wait. சண்டை போடுறது வீட்ல போய் வச்சு கூடாதா? இங்க வந்து தான் சண்டை போடணுமா? நான் சொல்றத கேட்கவே மாட்டீங்களா? ஏன் இப்படி மாத்தி மாத்தி சண்டை பண்ணிட்டே இருக்கீங்க? ஐயோ நிறுத்துங்க. நான் சொல்றேன்ல, நிறுத்துங்க. சொல்றத கேக்குறாங்களா பாரு. என்னமா இது கோலம்? தமிழ், வாடா வா. நீ எப்ப வந்த? என்னமா இது ஆளே மாறிட்டு இருக்கற? சல்வார் கமிஸ்ல போட்டு கலக்குற. அத விடுறா, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டியதானே. என்னமா இது ஒரே பிரச்சனை இருக்குது? என்ன ப்ராப்ளம்? எல்லாம் வழக்கம் போலதான். அவங்க தான் மாமியாரு, இவ மருமக. இது ஒண்ணு போதாதா சண்டைக்கு? அவங்க ஹிந்தில சண்டை போட்டுங்கறான், நீ என்ன தமிழ்ல பஞ்சாயத்து பண்ணுங்கற? அத விடுறா, இதெல்லாம் சகஜம்தான். நீ வா வா. ஏய், மேரா பேட்டா है, சென்னையில இருந்து ஆத்தா है. வாடா. அம்மா, பரவாயில்லம்மா. நீங்க வந்து அப்புறமா ஆளே ஒரு டைப்பா மாறிட்டு இருக்கற. என்னடா, என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா ஐயோ, உனக்கு? கிண்டலுக்கு சொல்லமா, உண்மையை தான் சொல்றேன். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கற. இந்த புடி. அதெல்லாம் இருக்கட்டும்டா. என்னெல்லாம் பார்த்தா உனக்கு கிண்டலா தான் இருக்கும். பெத்த அம்மாவை சமயம் பார்த்து துரத்தி விட்டவன் தானே நீ? மா, நான் துரத்தி விட்டேனா? உன் பொண்ணை பார்க்க நீ தானே கிளம்பி போன. நானே வந்தாலும் அது நீ துரத்தி விட்டதா தான் கணக்கு. வா. மாப்பிள சொல்லுங்க அத்தை. உங்களை பார்க்க ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. வாங்க. கெட்டப் மாறணும், நக்கல் மட்டும் மாறவே மாறாதுல்ல. அது அப்படியே தாண்டா இருக்கும், நீ மாத்தாத. வாங்க தமிழ். என்ன சர்ப்ரைஸா இருக்கு? சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. இல்ல நிதிஷ், ஒரு செமினார் விஷயமா மூவி வர வேண்டி இருந்துச்சு, அதான் வந்தேன். கேட் ஆஃப் இந்தியா பக்கத்துல ஹோட்டல் இருக்குல்ல, அங்கதான் தங்கியிருக்கேன். சத்தியமூர்த்தி கூட அந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. அவர் மீட் பண்ணலாம் இல்லையா? இல்ல நான் அவரெல்லாம் மீட் பண்ணல. எனக்கு டைமே இல்ல. ஃபுல் டே செமினார்ல இருந்தனால யாரையும் பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆமா, லாவண்யாங்க இங்கதான் பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கா. அவளும் பையன் தான் போயிருக்காங்க. அவளை கூட்டு வந்து நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். நான் ரெடி ஆயிட்டு கூட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் பேசிடுங்க. வாடா, வந்து உட்கார். வீடு நல்லா இருக்கேம்மா, ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டா அவங்களுக்குள்ள அப்படி என்னமா பிரச்சனை? இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? டேய், அதை விடுறா. அப்படிதான் பொம்பளைங்கனால சண்டை போட்டுக்கதான் செய்வாங்க. தமிழ், இது யாருனாலும் கேளுங்க. அவங்களுக்குள்ள சண்டை வரதுக்கு காரணமே அத்தை தான். எல்லாம் இவங்க கிளப்பி விட்டுதான். சாரி அத்தை, என்னால சொல்லாம இருக்க முடியல. என்னமா அதெல்லாம்? இங்க வந்து நீ இப்பலாம் பிரச்சனை பண்ணுகிற? டேய், நீ சும்மா இருடா. என்னமோ இவளுங்க மட்டும்தான் உலகத்திலேயே ரொம்ப அன்பான மாமியார் மருமகளுங்க மாதிரி ஆட்டிக்கிட்டாளுங்க. அதான் சின்னதா சண்டை எடுத்து விட்டேன். ஏமா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை?
குழந்தைய பார்த்துட்டு வீட்டோட அமைதியா இருக்க மாட்டியா? டேய் இவளுங்க பண்ற அலம்பல் இருக்கே எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. மாதாஜி மாதாஜின்னு மாமியாரை பார்த்து உருகிறதும், பேட்டி பேட்டின்னு மருமகளை பார்த்து மருகிறதும், இந்த நடிப்பெல்லாம் தேவையா? பின்ன என்னடா எப்ப பார்த்தாலும் தலையில ஒரு முக்காடு போட்டுக்க வேண்டியது, விளக்கேத்த வேண்டியது, பாட்டு பாட வேண்டியது, ஆட்டம் ஆட வேண்டியது, கால்ல விழ வேண்டியது, இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமாடா? காலங்காத்தால பல்லு வளர்க்குற ஆளுங்களோ இல்லையோ ஈனி இழிச்சுக்கிட்டு நாங்க தான் உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கோம்னு நடிக்க வேண்டியது. அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் மாமியார் மருமக சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? இவங்க ஊர்ல தான் பால் பொங்கி பாயாசமா வடியுதா? இவங்கள சொல்லி தப்பு இல்லடா. பிச்சை எடுத்தாலும் சகப்பா இருக்காங்க, கலர் கலரா துணி போட்டுக்கிறாங்க, கழுத்து பூரா கவரிங் நகை போட்டுக்கிறாங்க. இவங்க ஆடம்பரத்தை பார்த்துட்டு நம்ம ஆளுங்களும் வாயில ஈ நுழையிறது தெரியாம ஆணு வாயை பொழந்துகிட்டு இருக்காங்க. சரி நேர்ல தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா டிவிலயும் இந்தி சீரியல்ல பா இதே கொடுமை தாண்டா நடக்குது. இந்த கொடுமையை பார்த்தா எனக்கு பத்திட்டு வருமா வராதா? குடும்பம்னு இருந்தா கருப்பாவும் இருப்பாங்க, சிவப்பாவும் இருப்பாங்க. கஷ்டமும் இருக்கு, நஷ்டமும் இருக்கு. சண்டையும் சமாதானமும் குடும்பத்துல நடக்கிறது சகஜண்டா. இவளுங்க என்னமோ தேவலோகத்து ராஜகுமாரிங்க மாதிரி பம்மாத்து பண்ணிட்டு இருக்காளுங்க. அதான் இழுத்து விட்ட சண்டைய இப்ப நீயே பாக்குறல்ல அவங்க உண்மையான யோகிதை என்னன்னு. ஐயோ கடவுளே, ஏமா அவ்வளவுதான் இந்தியே தெரியாதே, இதுக்குள்ள எப்படிமா சண்டை இழுத்து விட்ட? டேய் மாமியார் மருமக சண்டைக்கு பாஷையே தேவையில்லடா, பத்த வச்சா போதும் தானா பத்திக்கும். கேட்டீங்களா தமிழ்? இவனால குடும்பமே நடுத்தருக்கு வந்துருச்சு. அத கூட இவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க பாத்தீங்களா? அத்தை வரதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. இவங்க ராசி என்னமோ தெரியல. மாப்பிள்ள என்ன பத்தி தப்பா பேச நான் எதுவும் தப்பா சொல்ல மாட்டேன். அவர்தான் கண்ணாலே பாத்துட்டாரு. தமிழ் உட்காருங்க. ஐயோ இல்ல நிதிஷ், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹோட்டல் வெயிட் பண்றாரு, நான் உடனே போய் அவர் பார்த்தாகணும். நான் கிளம்புறேன். தமிழ் லாவணி அழைச்சிட்டு வந்துடுறேன், பாத்துட்டு போங்க. ஐயோ அவரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் அர்ஜென்ட்டா கிளம்பி ஆகணும். நான் தான் 2 டேஸ் தங்க போறேன்ல, அப்புறம் வந்து பாக்குறேன். சரி தமிழ். ஆமா சிஸ்டர் எப்படி இருக்காங்க? பாண்டிச்சேரி காலேஜ்ல செட் ஆயிடுச்சா? இப்பதான் காலேஜ் சேர்த்து விட்டுருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் செட் ஆயிடும்னு நினைக்கிறேன். சரி நான் கிளம்புறேம்மா. இருடா லாவணி அவ பாத்துட்டு போவ, அப்புறம் அவ வந்து சத்தம் போடுவாள்ல. இல்லம்மா என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் போய் ஆகணும். ஆமா இல்லன்னா மட்டும் நான் சொன்னா கேட்க போறியா? சரி அவ்வளோ பணம் கட்டி உன் பொண்டாட்டிய படிக்க வைக்கிறியே, அவ ஒழுங்கா படிக்கிறாளா? நல்லதாம்மா படிக்கிறா. பாண்டிச்சேரியில தெரிஞ்ச ஒரு பொண்ணு வீட்டுல தங்க வச்சிருக்கிறேன். பாவம் அந்த பொண்ணு கீழே வந்து அடிபட்டுக்குச்சு வேற. ஓ அப்படியா? மா ஒரு பொண்ணு கீழே வந்து அடிபட்டுருக்கான்னு சொல்றேன். ஓ அப்படியே நான் அசால்ட்டா சொல்றேன். உன் பொண்டாட்டி தான் இங்க போயிருக்காளேடா. அவளுக்கு அடிப்படலைன்னு தான் ஆச்சரியப்படணும். உன் பொண்டாட்டி ராசி அப்படிப்பட்ட ராசி. அடி என்ன முழமே படும். திரும்ப வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஆமா உன் பொண்டாட்டிய பத்தி பேசினா மட்டும் உனக்கு பத்திட்டு வந்துருமே. நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் அவ ராசி மோசமான ராசிடா. ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்க சார். எங்கே இருக்கீங்க தமிழ்? நான் சிஸ்டர் வீட்டில் இருக்கேன் சார். சிஸ்டர் வீட்லையா? ஆமாம் சார். சரி நான் ஹோட்டலில் தான் இருக்கேன், நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க. நான் கிளம்பிட்டேன் சார், ஒரு 10 மினிட்ஸ்ல அங்கே இருப்பேன். ஓகே நிதிஷ் நான் அர்ஜென்ட்டாக போய் ஆகணும், நான் கிளம்புறேன். தமிழ் இருங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நான் தனியா போய்க்கிறேன். நீங்க போய் லாவண்யா பிக்கப் பண்ணிக்கோங்க. போற வழி தான் தமிழ், நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். இல்ல சொன்னா கேளுங்க நிதிஷ், நான் கேப்ல தான் வந்தேன், நான் போய்க்கிறேன். ஓகே தரமா, நாளைக்கு கண்டிப்பா வருவீங்களா? கண்டிப்பா வரேன். சார் குட் மார்னிங். மார்னிங். போலாமா? ரெடி சார். பேக் சார். தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. ஷாம் ஆஃபீஸ் பண்ணனும் ஞாபகப்படுத்துங்க. பெங்களூர்ல இருந்து புதுசா ஒரு கிளையண்ட் மெயில் அனுப்பியிருக்காரு, அவருக்கு ரிப்ளை பண்ணனும். சார் எந்த மாதிரி ரிப்ளைன்னு சொன்னா நானே மெயில் பண்ணிடுவேனே சார். சொல்றேன். ஹலோ ஆண்டி. சொல்லுங்க மாப்ள. நீங்க சொன்னதை பத்தி நைட் ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன். என்னோட ஆங்கிள் யோசிச்சா அது வேணான்னு தான் தோணுது. அட் தி சேம் டைம் உங்க ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா இப்பவே செய்யறது தான் பெட்டர்னு படுது. எனக்கு இன்னும் லீகலா டைவர்ஸ் கிடைக்கலன்னு தான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தேன். நீங்களே இப்போ அதை பத்தி ஒரே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நோ மோர் இஷ்யூஸ். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்.
சந்தோஷம் மாப்பிள்ள. இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. மேற்கொண்டு நாங்க மத்த ஏற்பாடுல கவனிக்கலாம்ல? தாராளமா பண்ணுங்க. சாக்சி உனக்கும் ஹாப்பி தானே? உங்களோட சாக்சிக்கு தான் இதுல நிறைய ஹாப்பின்னு நினைக்கிறேன். இருக்காதா பின்ன? இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்காதான்னு அவ சாமி கிட்ட வேண்டாத நாளே கிடையாது. இப்பதான் எல்லாமே கைகூடி வந்திருக்கேன். சார் இப்பவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஓ போலாம். ஆண்டி உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். நீங்க கல்யாண வேலையை உடனே தொடங்கிருங்க. சரிங்க மாப்பிள்ள. ஓகே வரேன் ஆண்டி, வரேன். போயிட்டு வாங்க மாப்ள. பாய் சாக்சி. கை கொடு சீதா, நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. ஆமாங்க, நினைக்கவே சந்தோஷமா இருக்கு. நாம இப்பவே ஜோசியரை பார்த்து முகூர்த்த நாளை குறிச்சிடலாம். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு பதிவு பண்ணிட்டு வந்துடலாம். பண்ணிடலாம் சீதா, ஒரு நிமிஷம் இரு. நான் ஜோசியர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். இனிமே உனக்கு ஒரு குறையும் வராதடி. உண்மையிலேயே நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ. என் கண்ணு. வா, உனக்கு ஸ்வீட் பண்ணி தரேன். இல்லம்மா, டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. சரி போ.